ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிருக்கு பார்த்தோம்னா அவங்க ஏஜென்சி நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க. அப்போ கதிர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது கதிரோட ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கதிர் நீ இந்த வாழ்க்கையில் வந்து நீ ஜெயிக்கிறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு போக போகிற. இது உங்கள் மாமனாரான அதாவது ரகுராம் கிட்ட நான் சொல்ல வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் அவர் கையாலேயே தான் வந்து இந்த கடையை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா தனா கதிர் இவங்க மூணருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க, என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் வந்து கடையை திறக்க போகிறேன், அதுவும் உங்கள் கையாலே திறந்து கொடுங்கன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் கதிர் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அவருடைய பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உன் மேலே கோவப்படுதாரே தவிர மற்றபடி நீ வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீ போக போகிற அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து அவர் உன்னை வந்து வாழ்த்து தான் செய்வார் அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம் எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல அப்படிங்கவும் அப்போ தானாவும் சொல்கிறாங்க, மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கதிர் சொல்கிறது தான் உண்மை, ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் மேலே அந்தளவுக்கு கோபத்தோடு இருக்கிறாரு, அதனால் கண்டிப்பாக வரமாட்டார் அப்படிங்கவும் சரி உங்கள் சார்பாக நானே வந்து உங்கள் அப்பாவை போய் நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரவணம் பார்த்தோம்னா அங்கே ரகுராம்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த. இது கேட்டதுமே ரகுராம் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற நீங்கள் என்னென்னா அவன் கடையை திறக்கிறதுக்கு என்னையே வந்து நீங்கள் அழைச்சிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் அண்ணா அவனை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டாரு, ஆனால் எங்கள் பொண்ணு தானே அவன் பின்னாடி போயிருக்கிறா, அவள் போவான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப வரதான் செய்ய போகிறா, ஆனால் அதுக்காக நாங்கள் உன்னை வந்து 2 வரையும் நாங்கள் ஏற்றுக்க போகிறோமாகட்டும், நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு வந்து அவன் கடை திறக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அண்ணன் கையாலேயே வந்து அந்த கடையை திறக்கிறதுக்காக நீங்கள் அழைக்கிறதுக்காக எந்த முகத்தை வச்சு வந்திருக்கிறீங்க, தயவு செய்து இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ சரவணன் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு வராங்க. இங்கே பார்த்தோம்னா அடுத்தது கதிர் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அவங்க கொண்டுட்டு வந்து அதாவது பத்திரிக்கை வச்சு அவங்க பழம்லாம் வச்சு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, அந்த தட்டையை அவங்க தள்ளி வீசியிருந்தாங்க, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை போட அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு, இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கவும் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற, 2 பேரும் பாரு, ஒரு நாள் அவன் போயிட்டான், இன்னொரு நாள் நீ போக போகிற இந்த வீட்டை விட்டு, அதை கூடிய சீக்கிரமே நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மாயா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க, ஏன் மாயா நீ தேவையில்லாம இந்த மாதிரிக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும் நான் என்னடா பண்ணினேன், என்ன இருந்தாலும் சரிதான், கதிர் இந்த வீட்டு மாப்பிள்ள, கதிர் வந்து அடுத்த நிலைமைக்கு போறதுக்காக அவன் ஒரு கடையை தொடங்க போறான், அப்படி இருக்கும்போது அவன் வந்து பெரியப்பா கிட்ட சொல்றதுக்காக வரும்போது இப்படிலாம் அவமானப்படுத்தலாமா, அதனால தான் நான் வந்து அத்தையை சத்தம் போட்டேன் அப்படிங்கவும் இங்க பாரு கதிர் தான் வந்து மாமாவுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக தேவையில்லாம அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் சொல்லாத சீனு அப்படிங்கவும் நம்மளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சின்ன சொல்லிட்டு இருக்கிற, கடை திறப்பு விழாக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ மாமா சொன்னது நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த, அப்படி இருக்கும்போது நம்ம போனோம்னா அவர் பேச்ச மாரி போனது இருக்காது, அதனால நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக வந்து நான் போயே தான் தீருவேன், யாருமே இந்த வீட்டில் இருந்து போகலைன்னா கதிரும் தனவும் துடிச்சு போயிடுவாங்க, அதனால கண்டிப்பாக நான் அவங்களுக்காக நான் போக தான் செய்வேன் அப்படிங்கவும் அப்போ வந்து சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை மாயா இதில் நான் சொல்கிறத கேளு, என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து இப்போ இந்த வீட்டில் இருந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக மாமாவுக்கு கோவம் வரும், இதனால தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கும்போது அதை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி வந்து அவங்க சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் யாராலுமோ வீட்டை விட்டு போய் அவங்களாம் புதுசாக தொழில் தொடங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரங்க மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்னட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சிவா கேட்கவும் உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த வீட்லேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, நேற்றைக்கு போன கதிர் இன்னைக்கு கடை திறக்கிறான், ஆனால் நம்ம பல வருஷமாக இந்த வீட்டில் வேலைக்காரங்க மாதிரி இருந்துட்டு இருக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது, ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து சொத்து பிரச்சனையை நீ எடுத்துகிட்டு வந்த, அதே மாதிரிக்கு திரும்பவும் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா திட்டிக்கிட்டு போகவும் ஆனாலும் பார்வதி வந்து கோவத்தோடு இருக்கும்போது அங்கே பத்மா வராங்க, என்ன பார்வதி சிவா கோவத்தில் போகிறான், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்லி கேட்கும்போது ஆமாம் பிரச்சனை தான் அண்ணி, பார்த்தீங்களா கதிர் வந்து புதுசாக அதாவது ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்த போகிறான், ஆனால் எங்களுக்குன்னு என்ன இருக்குது, பல வருஷமாக அந்த வீட்டில் தான் நான் குப்பையை கொட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கும் சரி என்னுடைய கணவருக்கும் சரி இந்த வீட்டிலன்னு மரியாதை இருக்குதா இல்லைன்னா எங்களுக்கு தான் ஏதாவது சொத்து இருக்குதா அப்படின்னு சொல்லவும்
நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், அதாவது என் புருஷனுக்கு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அதுக்குள்ள முயற்சி நான் இறங்க போகிறேன் அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுக்காக நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மகாலிங்க வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு புதுசாக ஒரு மில்லு வந்திருக்குது, அந்த மில்லு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வருது, அதனால சிவாவுக்கு நம்ம வேன் குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பார்வதி சொல்கிறாங்க அந்த மில்லை நம்மளே வாங்கிடலாம், நீங்கள் ரேட்டை பேசுங்க அப்படின்னு சொல்லவோ அப்படியா பணத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வதி சொல்கிறாங்க நான் பேங்கில் போய் லோன் கேட்க போகிறேன், லோனை கேட்டு நான் வந்து அந்த மில்லை என் புருஷன் பேரில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் லோன் கேட்டு அவங்க பேங்குக்கு போகவும் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு லோன் கொடுக்க நாங்கள் ரெடி தான், ஆனால் எங்களுக்கு வந்து ஏதாவது சொத்து பத்திரம் வேணும், அதாவது உங்கள் புருஷன் பேரில் இருக்கிற சொத்து ஏதாவது எங்களுக்கு வேணும், அப்படி நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட இந்த லோனை நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சொல்கிறாங்க சிவா பேரில் தான் எந்த சொத்துமே கிடையாதுல அப்படிங்கும்போது உடனே வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து லோனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் வந்து பத்திரத்தோட வார அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பத்மா கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற, அதான் சிவா பேரில் எந்த சொத்துமே இல்லை அப்படிங்கும்போது இன்னைக்கு வரைக்கும் தான் சொத்து இல்லை, ஆனால் நாளைக்கு ஒரு பேரில் சொத்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல போகிற பார்வதி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் நினச்சிட்டேன் அதை கண்டிப்பாக செய்து தான் தீரும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா நினைக்கிறாங்க இவ ஏதோ திட்டத்தை போட்டுட்டா போலுக்கு என்ன பண்ண போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா பார்வதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்வதி வந்து அதாவது ரகுராம் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க என் புருஷன் பேரில் ஏதாவது ஒரு சொத்து வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு எதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு ஜானகி ரகுராம் அதுக்கப்புறம் ரகுராமோட அம்மா கேட்கவும் உடனே வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் புருஷன் பேரில் நான் ஒரு மில்லு வாங்க போகிறேன், அதுக்காக நான் வந்து லோன் வாங்குறதுக்காக போகும்போது தான் எனக்கு வந்து அதாவது இந்த மாதிரிக்கு என் புருஷன் பேரில் ஏதாவது சொத்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் என் புருஷன் பேரில் ஏதாவது ஒரு சொத்தை நீங்கள் எழுதி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மட்டும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரிக்கே இருக்க முடியும், கதிரை பாருங்க அவன் எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு அவன் போயிட்டு இருக்கிறான், ஆனால் நாங்கள் எங்களுக்குன்னு எங்களை ஏதாவது ஒன்று இருக்குதா என்ன, இப்படியே நாங்கள் இருந்துட்டு இருக்க முடியாது, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்களும் பெருசாகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு நாங்கள் ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா, அதனால தான் நாங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற பார்வதி, உனக்கு இந்த வீட்டில் என்ன குறைவு இருக்குது, நீ என்ன கேட்டாலும் நாங்கள் தரதுக்கு ரெடியாக தானே இருக்கிறோம், நீ இந்த மாதிரிக்கு சொத்தை மட்டும் நீ பிரிக்கணும்னு சொல்லாது அப்படிங்கவும் அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பார்வதி தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் இப்போ சொத்தை வந்து என் புருஷன் பேரில் நீங்கள் எழுதி கொடுக்கலன்னா நான் இப்போமே என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் பாட்டுக்கு நான் அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உனக்கு என்ன சொத்து தானே வேணும், நான் நாளைக்கு எல்லாம் உன் புருஷன் பேரில் வந்து நான் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் போருமா எழுதி கொடுக்குறேன் போருமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பார்வதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து நினைக்கிறாங்க பாரு இவன் நினச்சது சாதிச்சு காட்டிடுதா, அப்போ இவங்க எல்லாரும் வந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டு போவாங்க, நம்மளுக்கு மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருக்குமா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம உடனே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டு நம்மளுக்கும் ஒரு பங்கு சொத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து இந்த விஷயம்லாம் சிவாவுக்கு தெரிய வருது, அதாவது இதை பற்றி பேசும்போது சிவா வீட்டில் இல்லை போலுக்கு, அப்புறமா இந்த விஷயம் வந்து தெரிய வரவும் சிவா வந்து பார்வதி போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏண்டி நான் என்ன தனியாக தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு ஏதாவது வந்து மில்லு வச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டேன்னா என்ன, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் ரகுராம் வந்து ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.